கண்ணை மூடினா கண்ணடுங்க வாய்க்கால் வந்து ஒரு வாய்க்கால் வர்ற மாதிரியா தான் இது நான் இருக்கு. இது என்ன செய்யணும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் டிரைவிங் வழியில போனை யூஸ் பண்ணேன்டா. ஏசியோட கூலர் தீங்கு விளைவிக்காத ஒரு சாதனமாகும். மின்சார சோழர்ல இருந்து இந்த கண்ட்ரோலருக்கு வந்து பேட்டரி சார்ஜ் வரும். இரவான யூஸ் பண்ணலாம் லைட். இந்த ப்ராஜெக்ட் என்ன தொழிற்பாடு வேண்டாம். முதலாவது நீரை ஊற்றும் போது இந்த நீர் குழாயினோடாக இது வேத கோயிலில் இருக்க நற்கன்னியானவன். இது எங்க சேர்ச்சில பார்த்து நான் செஞ்சினான். இதுவும் புள்ள தண்ணிக்கு மேல இருக்கிற குப்பை இதோட வந்து உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்திலே யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய இடங்களிலிருந்து மாணவர்கள் புதிதாக கண்டுபிடித்த ரோபோ தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்களை இன்றைய தின கண்காட்சியிலே மக்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அத்தோடு இந்த பொருட்களை எவ்வாறு இயக்கலாம், தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்களை எவ்வாறு இயக்கலாம் மற்றும் மக்களுக்கு பயனுள்ள விடயங்களை இந்த கண்காட்சியிலே அவர்கள் கண்டுபிடித்த பொருட்களை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காணொளிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். அத்தோடு ஜப்பான், சீனா ஆகிய நாடுகள் தொழில்நுட்பத்திலே முன்னிலையாக இருக்கிறார்கள். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார் பகுதியில் இருக்கின்ற இந்த மாணவர்களை நாங்கள் பாராட்டுவதன் அவர்கள் செய்த பொருட்களை நாங்கள் உலகறிய செய்ய வேண்டும். இன்றைய தினம் ரோபோ தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு பொருட்களை இந்த மாணவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த ரோபோ தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்களை மற்றும் அதனுடைய இயக்கங்கள் செயற்பாடுகளை தான் இந்த காணொலியிலே பார்வையிட போறீர்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்து பெறனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டினை தட்டுவதன் மூலம் எமது காணொலிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட முடியும். பாருங்கள், காணொலிக்குள் செல்வோம். இது என்னண்டா, இது ஒரு ரோபோட் நாய். இது என்ன இதுண்டா, இது வந்து 4 மோட்டர். இது இந்த பவர்ஃபுல் மோட்டர். இதில் வந்து பெட்டி இருக்கு. அந்த பெட்டியில வந்து தான் அவங்களுக்கு இயங்குகிறது. இது வந்து கூட வந்து லைட்டாக சென்சர் இருக்கு. அது சென்சர் என்ன செய்யும்டா, கீழே 370 ரூபாயில வந்து என்னென்ன இருக்கோ அதை வந்து ஃபீச்சர் பண்ணும். இது வந்து இது கேமராவில் இருக்கும். அதை வந்து இங்கே வாங்க இவ்வளோ தள்ளி நம்பளுதான் பாருங்க. இது இப்படிதான் என்னென்னா வந்து சென்சர் பக்கம் இதுக்குள்ள வந்து இந்த இதோட இருக்கு. இது வந்து ரோபோட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஜெயிட்டா இருக்கு. இதுல என்ன இதுன்னா பைத்தன் கோட்டை வச்சா இதுக்கு ரன் பண்றது. இது வந்து அது இந்த மேப். இது வந்து அது இந்த மேப். இந்த மேப்ல வந்து இது வந்து என்ன சொல்றதுன்னா இது சென்சராக இதையும் இந்த கேமரால வந்து நாங்க என்னென்ன இருக்குன்றையும் கீழே பாருங்க தெரியுது. கீழே வந்து இருக்கிற வந்து பட்டின். இந்த பைத்தன் கோட் மூலம் என்னென்ன பட்டின்ல அமைச்சு என்னென்ன வேலை செய்ய வேண்டியது இருக்கா எக்ஸ்பிரிமெண்ட் தான் நான் சொல்லி காட்டுறேன். இப்போ அடுத்தது வந்து இந்த பட்டின் மூலம் இறக்கி பார்ப்போம். இந்த இறக்கி பார்த்தோம்னா முதல்ல கை கொடுக்குறது. முன்னுக்கு இறங்குது. இப்ப ஜம்மன போகுது பாருங்க. அதை வந்து நாங்க இந்த பட்டியல என்னென்ன வழி இருக்கோம் அதை வச்சு நாங்க யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து கால். அது வந்து இந்த சென்சர் வந்து என்ன செய்யணும்னா பிள்ளையா வந்து அதாவது வந்து நாங்க ஏயோட எய்ம். ஸோ சென்சர் என்ன செய்யணும், நிலத்துல நாங்க மனுஷர் நிலத்துல நிக்க தெரியும் தானே, உங்களை வேலை செய்யும். நான் கையில் நிற்க மாட்டோம். அதே மாதிரி தான் சென்சர் என்ன செய்யணும்னா அந்த சென்சர் விடாது. சென்சர் ஆட்டோமேட்டிக்கா வந்து நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு இருக்கோம். அடுத்து
இது அவ்வளவு இதுல இருக்கு. செய்யான் இது நார்மல் பிரைஸ் வந்து எங்களுக்கு 5 லட்சம் 5 காசு முடியும். இதுல வந்து ஒரு மாடல் சொல்லுவோம். ஏன்னா கீமனுக்கு தலையில தொட்டா எவ்வளவு தூரம் கூச்சமா இருக்கமோ அது போல கண்ணை மூடினா வேண்டா கண் இருட்டா இருக்குது என்ன திறந்து விடு வந்து நாங்க சொல்லுவோம் தானே கையெடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த லாங்குவேஜ் எல்லாம் சொல்லுவேன். இது கூட ஜப்பான்ல யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ஸே நடத்துறாங்க. 32 ரோபோட் இதே மாதிரி பெப்பர் ரோபோ வச்சுக்கொண்டு ரெஸ்டாரண்ட் நடத்துறாங்க. இது பெப்பர் ரோபோட்டிக்னு இதுக்கு வர அடுத்தடுத்த ஜெனரேஷன் 2 காலோட வரும். இது சில் தான் உழுக்க போட்டு வச்சிருக்கிறோம். சில்லால இயங்கி சுத்தி கொண்டு தெரியும். அங்க இதுல மெனு எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். மெனுவை கிளிக் பண்ணினா போய் உணவு ரெடி பண்ணி போட்டு கொண்டு கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் செய்து வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல இது என்னன்னா மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் மற்றது ஏஐ வச்சு ட்ரைனிங் பண்றாங்க. இது இப்ப இங்கிலீஷ்ல கலைக்கும் மற்ற டான்ஸ் போட்டு விட்டா டான்ஸ் ஆடும். மற்றது நாங்க இப்ப ஒரு விஷயம் படிக்கணும்னா 10 தரம் 20 தரம் படிச்சுதான் நாங்களை ஏற்றி கொள்ற மாதிரி இதுக்கு நாங்க ஒரு 20 தரம் 30 தரம் 100 தரம் ஏற்றி கொள்வோம். நாங்க கை தொடக்க சொல்லுதானே லைக் இது அதுபோல கண்ணை மூடினா கண்ணடுங்க கண்ணடுங்கன்னு கையெடுங்கன்னு சொல்லுவோம். அது போல டான்ஸும் போட்டிருக்கோம். அது ரொம்ப கண்ணில் இருக்கு. கண்ணில் குழம்புல நான் கிளிநொச்சியிலேருந்து வந்த நான் இது ஃபுல்லாக சிரட்டையால் செஞ்ச ஆக்கம். இது சிரட்டைகளை நாங்கள் கீழே போட்டால் டெங்கு தான் பரவும். அங்கே காசு வீணாகும். நாங்கள் சிரட்டைகளை இது இப்படியான பொருட்களை செஞ்சோம்னா காசு கிடைக்கும் கடைகள் எல்லாம் கொடுத்தா. இது வேத கோயில்களில் இருக்க நட்கர்ணி ஆண்டவர். இது எங்கள் சேர்ச்சில் பார்த்து நான் செஞ்சினான். இதுவும் ஃபுல்லாக சிரட்டையால் செஞ்சது. இதுகள்கிட்ட டிசைனிங் எல்லாம் பேட்டிகிரேண்டரால் செஞ்ச டிசைனிங். இது அந்த பிணைச்சல் செஞ்சது மூங்கிலால செஞ்சது. இது மூங்கிலாலையும் கட்டு கம்மியால செஞ்சது. இது ஃபுல்லா இயற்கை பொருட்களால செஞ்சது. இயக்கச்சியிலேருந்து இந்த பாடசாலை மாணவன் இந்த தொட்டிலில் மாடுகள் நிற்கின்றது போன்று செய்திருக்கிறார். மண்ணில் செய்யப்பட்டிருக்கிற மண்ணில் மாடு மேய்கிற மாதிரி எல்லாம் செய்திருக்கிறார். மாடு கண்டுகள் இது நீங்களே செய்தது. எந்த பள்ளிக்கூடம் நீங்கள்? ஏக்கச்சி. ஏன்னா என்னத்தை கொண்டு செய்த நீங்கள்? இது களிமண்ணில் செய்தது. கரியால் செய்தது. என் பேர் கயானி. நான் விக்னேஸ்வர மகா வித்யாலயத்திலிருந்து வரேன். இது வந்து கலை பொருட்களை செஞ்சது. என்ன நாங்கள் வேஸ்டாரியில பேப்பர்ஸ் கச்சான்கோது அதுகளில் செஞ்சது. சிப்பி மற்ற கம்புகோல இந்த பாக்கு மட்டைகள் நியூஸ் பேப்பர்ஸ் அதுகளில் செஞ்சாங்க. இது நாங்கள் ஏஎல் படிக்கிறதால இந்த நோட்ஸ் வந்து இதில் ஃபிட் பண்ணி ஒட்டி ஏஎல் படிக்கிற ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து ஒட்டி படிக்க ஈஸியாக இருக்கும். மற்ற இதில் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து செய்யலாம். மற்றது இப்படி எழுதி ரூமுக்கு அதுகளில் வைக்கலாம். நன்றி.
ஆயிரத்தில் ஒருவன் நான் அறிவியலை கடந்தவை சேவை செய்ய வந்தவன் உங்கள் மனதில் இடம் இருக்கிறோம் எப்படி பரவாயில்லை. ஸ்ரீலங்கால நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறது தானே. அதுல மோஸ்டான ஆக்சிடென்ட்ஸ் வந்து டிரைவர்ஸ் நித்திரோட நடக்குது. நித்திரோட மட்டும் இல்லாம டிரைவிங் நேரத்துல போன் யூஸ் பண்றது, இல்லாட்டி அங்க இங்க டிஸ்ட்ராக்ஷன் அதை பாக்குறது, அதெல்லாம் நடக்குது. இப்ப நாங்கள் ஒரு வெஹிக்கிள்ல பார்க் பண்ணி கொண்டு வரோம், அது கள்ளங்களாலேயோ இல்லாட்டி வேற யாரையோ களவு போகலாம். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டிரைவர்ஸ் அதாவது ஓனரா இருக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா ஃபேஸை ரெகனைஸ் பண்ணி வச்சுக்கணும். எங்கிற ஃபேஸை காட்டினா மட்டும் வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நீங்களோ வேற யாரும் ஸ்டார்ட் பண்ண முடியீங்களா அன்ஆத்தரைஸ் டிரைவர் இதை காட்டும் டெமோ வர. நான் வேற நான் எந்த மொத்தக்கான வெஹிக்கிள் ஓட வரைக்கும் இப்ப நான் வேற யாரையும் காட்டுறதுக்கு சொன்ன மொத்தம் இருக்கிறேன். அன்ஆத்தரைஸ் டிரைவர் காட்டுது. எந்த மொத்த காரணம் தான் வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரது வேற. இப்ப நான் இடத்துல ஒன்றுடா ஸ்லோவா 900 அந்த வெஹிக்கிள் கொண்டு வந்து இப்ப நான் டிரைவிங் வகையில போனை யூஸ் பண்ணேன்டா. வெஹிக்கிள் நிற்கும் ஆக்சிடென்ட் நடக்கிறவங்க ஸோ இந்த பிளேட் வந்து என்னதுக்கான பேஸ் வச்சுருக்கோம்னா, நாங்கள் ரோட்ல பார்க்கும்போது அநேகமாக நாங்கள் வந்து பைக்கை வந்து ஹெல்மெட் இல்லாமல் ரன் பண்ணி கொண்டிருக்கோம். அந்த மாதிரி இஷ்யூஸை கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பிளேட் வந்து சொல்லி ரன் ஆகி கொண்டிருக்கோம். ஸோ இதில் பார்க்கும்போது டச் சென்சர்ஸ் வந்து போட்டிருக்கு, அதே மாதிரி இந்த யூஎஸ்பி 32 போட்டிருக்கு, இந்த யூஎஸ்பி 32 ரிசீவர் போட்டிருக்கு. ஸோ இந்த இனிஷியலாக பார்க்கும்போது ரெட் கலர் ஏரியா கோயில் ஆகி இந்த அலர்ட் ஷோ ஆகி கொண்டிருக்கும், பசங்க வந்து ஆக்டிவேட் இருக்கு. ஸோ நாங்கள் இந்த டச் சென்சரை டச் பண்ணும்போது அங்கே கிரீன் லைட் இருந்து சென்சர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிறதால அங்கே கிரீன் லைட் இருந்து ஓலோகின் வந்து அதே மாதிரி பசங்க வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த ஆக்சுவல் மாடல் வந்து இன்ஜினை வந்து லொக் பண்ணி அன்லாக் பண்ணக்கூடிய அந்த மாடலை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு யூசர்ஸால வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஒரு கவர்மெண்ட் இல்லாட்டி ஒரு கம்பெனியோ இதை வந்து எடுத்து அதுக்கிட்ட மாதிரி ரூல்ஸ் போட்டு இவனை கொண்டு வரணும். பட் இது ஒரு ஐடியான்றால இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ப்ரைஸ் மாதிரி செய்யுது. ஸோ இது வந்து ரைடர் சேஃப்டி, பைக்கிங் சேஃப்டி, அதோட கஸ்டமர் சேஃப்டிக்காண்டி மெயினாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது. ஸோ இது டச் சென்சர்ஸ் வந்து இங்கே வந்து சிக்னல் டச் சென்சர்ஸ்லேருந்து இந்த சிக்னல் போய் இங்கேருந்து இங்கே சிக்னல் வரப்போகுது. ஸோ அதில் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ரெட்ல இருந்து அலர்ட்ல இருக்கிறதெல்லாம் நீங்கள் டச் பண்ணும்போது இங்கே வந்து எல்லாம் மாறப்போகுது. ஸோ இதோட ஆக்சுவல் மாடல் வந்து இன்ஜின் லொக் ஆகி அல்ல ஆகக்கூடிய மாதிரி இருக்கு. இது ஜஸ்ட் ப்ரோட்டோடைப்பிங், பைக் ஓட முடியாது. வணக்கம், நான் ஆனந்தராச தர்மிலன். நான் வந்து கிளிநொச்சிக்கு இந்த கொலிச்சிலேருந்து வரேன். இது வந்து எக்கோ பெரியர்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட். அதாவது வந்து எங்களோட அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாவிக்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அது வந்து எப்படி நாங்கள் தண்ணி ஒரு அன்றாட வாழ்க்கையை செய்யறோமோ அதே மாதிரி தண்ணி குடிக்கிறோம், சாப்பிட்றோம். அதே மாதிரி வந்து பிளாஸ்டிக் வந்து அன்றாட வாழ்க்கை யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். அதை வந்து மாற்றே இல்லாது. இப்போ வந்து என்ன இப்போ வந்து பிளாஸ்டிக் எல்லாம் நாங்கள் பாவிக்க வைக்க நிறைய செய்யறோம். அப்படி பாவிக்கிற குப்பைகள் எல்லாமே என்ன செய்ய மாட்டோம் வந்து கொட்டுறோம். அது வந்து ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு ரீசன், ஏதோ ஒரு வகையில வந்து நீர்நிலையிலேயும் நிலத்திலே போய் சேருது. இப்படி நீர்நிலையில போய் சேர குப்பையில வந்து எடுக்க முடியாது. நிலத்தில் இருக்க குப்பைகளை மிஷின் மூலமோ இல்லை மனிதர்கள் மூலமோ அகற்றி எடுத்துக் கொள்ளலாம். ஆனா நீர்நிலையில இருக்கிற வந்து ரோபோட்ஸ் தான் செய்ய முடியும். ஆனா ரோபோட்ஸ் வந்து அதிகப்படியான வெள்ளம் வந்து அடிச்சு கொண்டு போயிடும். அடுத்து வந்து சென்சஸ் தண்ணி பட்டா பழுதா போயிடும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதோட வந்து அதோட செய்யற காஸ்ட்டும் கூட. அப்ப வந்து அதுக்கு தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இது வந்து ஒரு அந்த இப்ப நீர்நிலையில இருந்து குப்பையில வந்து கடலுக்கு போகுது. கடல் தான் பாதிக்கப்படுது மெயினாவே. அப்படியே அந்த போற வழி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆறுகள் வாய்க்கால் தான் போகுது. அப்படி போற வாய்க்கால் வந்து ஒரு வாய்க்காலோட மாதிரியா தான் இது நான் இருக்கு.
இது என்ன செய்யணும்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வாய்க்கால் வந்து தண்ணியில வந்து மிதந்து வரக்கூடிய அனைத்து விதமான குப்பைகள் கழிவுகள் இருக்குல்ல, அது வந்து மிதந்து வந்து கொண்டு கேட்க வந்து இது வந்து தடுத்துக்கொள்ளும். தண்ணி மட்டும் உள்ள வரும், மற்ற எல்லாத்தையும் வந்து இது பிளாக் பண்ணிக்கொள்ளும். இது வந்து இது பிளாக் பண்ணினோன்னு வந்து என்ன நடக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியெல்லாம் உள்ள போகும். கொஞ்சம் கொஞ்சமா சேர வந்து நிறைய குப்பைகள் வந்து மிதக்கக்கூடிய பிளாஸ்டிக் மட்டும் இல்லை, மிதக்கக்கூடிய குப்பைகள் அனைத்தும் வந்து இது வந்து இதுல இருக்கும். ஆனா வந்து இது ஃபுல்லா பிளாக் பண்ணாது. தண்ணி வந்து இது வந்து ஃபுல்லா பிளாக் பண்ணாம ஒரு குறிப்பிட்ட மிதந்து வரக்கூடிய மட்டும் பிளாக் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து குறிப்பிட்ட சேர்ந்த பிறகு வந்து ஒரு ப்ரெஷர் வந்து இதுல பில்ட் ஆயினோன்னு வந்து இந்த கேட் வந்து மேல தூக்கப்படுறது ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ஓப்பன் ஆயினும் வந்து இந்த இதுல தேங்கி நின்ற பிளாஸ்டிக் எல்லாம் வந்து இந்த இந்த இடத்துக்குள்ள வரும். இது ரெண்டும் ஒட்டி கொண்டு இருக்கும். அதாவது இதுல ஒரு கேட் ஒன்று இருக்கு. சேம் திங் இங்க எப்படி இதுல வந்து ஸ்டோர் ஆகி பிளாக் ஆகி நின்றுச்சோ அதே மாதிரி இதுல வந்து தண்ணியை மட்டும் போக விடும். ஆனா வந்து பிளாஸ்டிக் ஒன்றும் அங்கே தாண்டி போகாது. இந்த எல்லையை தாண்டி இந்த எல்லையனுக்குள்ளேயே நிற்கும். இப்போ வந்து இந்த வைப்பர் மாதிரி இருக்கிற அந்த மாடல் வந்து இதுக்குள்ள வந்து இப்படி வந்து வலிச்சு கொண்டு விடும். மேல ஒரு ஹைட்ராலிக் லிஃப்ட் இருக்கும். அது வந்து என்ன செய்யணும்னா கம்ப்ரஸ் பண்ணு கீழே இருக்கிற ஒரு ஹைட்ராலிக் லிஃப்ட் வந்து இது வந்து வெளியே எடுத்து விடும். அது அப்படி அந்த ப்ரொசஸ்ல வந்து இருக்கு. வேற வந்து பிளாஸ்டிக் வந்து கடல்ல போய் செய்யறது வந்து ரெடியூஸ் ஆகுது. மெரைன் லைஃப் வந்து பாதுகாக்கப்படுது. அனைவருக்கும் வணக்கம். என் பேரு ஜோயிசன். நான் மல்லாய் சென்னை காலேஜ்லேருந்து வரேன். நான் செஞ்சோன்னு இது நான் ஏழை மக்களுக்காக செஞ்சிருக்கேன். இதோட பயன்பாடு என்னன்னா இந்த பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கு வந்தது. என்னது ஏசிய உடைய கூலர் தீங்கு விளைவிக்காத ஒரு சாதனமாகும். மின்சார செலவு ஒரு ஏசிய உடைய கூலர் மிக குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்துது. வேற சில ஏர் கூலர்கள் சுற்றுச்சூழலோட வரதுனால இதை நாங்கள் தேவையான இடங்களுக்கு கொண்டு செல்லலாம். மற்றது இதுக்கு நான் பயன்படுத்திய பொருட்கள் மோட்டார், விசிறி, தண்ணீர் தொட்டியை பயன்படுத்தி நான் இதை செஞ்சிருக்கிறேன். நன்றி. ஓ கீழே ஐஸ் கட்டி மேலால படம் பிடிக்கிறேன்னா போகும். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் தனுஷ்கா. நான் தரமுள்ள கல்வி கேட்கும் மல்லாய் சென்ற காலேஜிலிருந்து வரேன். எனது பெயர் ரோஷானா. எனது பெயர் ஜஸ்வினி. இந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் இந்த ப்ராஜெக்ட் என்ன தொழிற்படுதுண்டா, முதலாவது நீரை ஊற்றும் போது இந்த நீர் குழாயினூடாக இந்த குவளையினோடு சென்று படிப்படியாக நீர் செல்லும் பொழுது நீல கலர் மின்குமிழ் எரியும். அதன் பிறகு டேங்க் ஃபுல்லா நிரம்பின பிறகு சிவத்த கலர் மின்குமிழ் எரியும். இது எங்க பயன்படுகிறதுண்டா வீடுகள், பாடசாலைகள், தொழிற்சாலைகள், விவசாய நிலங்கள்ல பயன்படுகிறது. நன்றி. என் பேர் சண்முகராசா கிரிதரன். நான் உடுப்படி ஏஎம்சியிலேருந்து வந்திருக்கேன். இது என்னன்னா ஆட்டோ ரொட்டேட் சோலார் சிஸ்டம். இது என்னன்னா சூரியன் கிழக்குல இருந்து மேற்கு வரும், அதோட சேர்ந்து இந்த சோலாரும் திரும்பும். ஏன்னா அப்படி இருந்தா ஃபுல் எனர்ஜியா அப்சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு இடத்துல ஊட்டினோம்டா விடிய கொஞ்ச நேரத்துக்கு தான் சூரிய ஒளியா அப்சர்வ் பண்ணும். அதனால தான் இது நான் செய்திருக்கேன். இதை என்ன செய்ய மாட்டா, சூரியன் அங்க நிக்குதோ அங்க பக்கம் திரும்பும். சூரியன் ஒரு இடத்துல நிக்கிறாடி இங்க பக்கம் திரும்பும். நான் இந்த எல்டிஆர் 3 நேரம் இங்க பக்கம் திரும்பும். அதோட சோலார்ல இருந்து இந்த கண்ட்ரோலருக்கு வந்து பேட்டரி சார்ஜ் வரும். இரவானா வீட்டு யூஸ் பண்ணலாம். நாங்கள் லைட் யூஸ் பண்ணலாம். அதோட நான் இது இந்த 2 எல்டிஆர்ல எதுல கூடப்படுதோ லைட் அங்கால் பக்கம் திரும்புற மாதிரி செட் பண்ணிருக்கு. கண்ட்ரோலரால இந்த பேட்டரி சார்ஜ் ஆகும். இந்த சார்ஜ் ஆன அப்புறம் இது கட் பண்ணிடும் கரண்ட. அப்புறம் நாங்கள் இரவு இரவில் எடுத்து தேவைப்படும் போது இந்த யூஸ் பண்ணலாம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண மாட்டா லைட் எரியும். இப்ப இது பேட்டரியில சோலார்ல எரியுது. இரவானா பேட்டரியில எரியும். இப்ப சோலார்ல இதுல கரண்ட் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணலாம். இதுல இது இப்ப சோலார்ல இருந்து இவ்வளவு 13 வோல்ட் வருது. இப்ப லைட்டுக்கு 12 வோல்ட் போகும். அதோட 10 ஆம்பியர் இருக்கு. இது 24 மணி நேரம் எரியும். நாங்க இதுல டைம் வர செட் பண்ணலாம், எவ்வளவு நேரம் வேலை செய்யணும். இப்போ சோலார்ல இருந்து சார்ஜ் இருக்கும். இப்ப லைட்டுக்கு இதுல இருந்து கரண்ட் போகுது, 12 வோல்ட்.
என் பெயர் ஜிதுசிகா. என்னோட பேர் வந்து அக்ஷயவாகினி. நாங்க வவுனியா தாலிக்குளம் ஸ்கூல்ல இருந்து வரோம். இந்த பேர் வந்து ரிமோட் கண்ட்ரோல் ரிவர் கிளீனிங் ப்ராஜெக்ட். அதாவது தண்ணிக்கு மேல மிளகிற குப்பையை எடுக்கும். இது ரொட்டேட் ஆகக்குள்ள தண்ணிக்கு மேல மிளகிற குப்பை இதோட வந்து இதுக்குள்ள விடும். இதை கண்டு வீல் இருக்கு, இது ரெண்டு பக்கமும் போட் மாதிரி. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்க ரிமோட் வச்சிருக்கோம். அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம். நாங்க ரிமோட்டை வீடியோல கண்ட்ரோல் பண்ணுவோம். குப்பை நிரம்பி முடிய வெளியில எடுத்து குப்பையை எங்கட கையால தான் அகட்டும். தேங்க்யூ.